है आले मोहम्मद की मोहब्बत मेरा ईमान, फिर जाए जो इनसे वो खुदा का न नबी का, फिर जाए जो इनसे वो खुदा का न नबी का। मेराजे मोहब्बत में है दीवाना नबी का। ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا محمدا عبده ورسوله. قال الله تعالى في شان حبيبه: أعوذ بالله من الشيطان الرجيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آله وسلم عليه. قال الله تعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. كافها يا إنسان ذكر رحمة ربك عبده زكريا إذ نادى ربه نداء خفيا. قال نبينا صلى الله عليه وسلم: الدعاء سلاح المؤمنين. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. நம்மையெல்லாம் முஸ்லிம்களாக இவ்வுலக சர்தாரே ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறந்த உம்மத்தை முஹம்மதியாவில் வாழ வைத்துக் கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு எல்லாம் புகழ் உரித்தாகட்டும். சங்கையான வாரம் ஒரு முறை வரக்கூடிய யௌமுல் ஜும்ஆ ஜும்ஆவுடைய பகலில் இருக்கிறோம். இரவை கடந்தோம், அதன் பகலில் இருக்கிறோம். அதன் இரவிற்கும் பகலிற்கும் பல சிறப்புகள் உண்டு. அதில் ஒன்று நபியின் மீது சொல்லக்கூடிய காதலோடும் பாசத்தோடும் அன்போடும் சொல்லக்கூடிய ஸலவாத்து என்பதை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வந்து அது பற்றிய ஒரு ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள்: ஃபஇன்ன லில்லாஹி மலாயிகத்தன், அல்லாஹ்வுக்கென்று சில மலக்குமார்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு மலக்குகள் உண்டு. விண்ணிலிருந்து இறங்கக்கூடிய மலை துளி, அதை இறக்கி வைப்பதற்கும் ஒரு மலக்கு இருக்கிறார்கள். ஒவ்வொரு துளியிலும் ஒரு மலக்கு வருகிறார்கள். இதெல்லாம் ஹதீஸிலே வருகிறது. விண்ணிலே ஓடிக்கொண்டிருக்கும் மேகத்தின் ஓட்டத்திற்கும் ஒரு மலக்கு இருக்கிறார்கள். அந்த மலக்குத்தான் அந்த மேகத்தை ஓட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் ஹதீஸ்கள் இருக்க, எந்த மூமினுடைய முஸ்லிமுடைய நாவிலிருந்து ஸலவாத் வருகிறதா என்று பார்ப்பதற்கென்று ஒரு மலக்கு இருக்கிறார்.
அந்த நாவிலே வாயிலே சாத்தப்பட்ட மலக்கள் அலைந்து திரிகிறார்கள். எந்த மோமினுடைய நாவிலிருந்து ஸலவாத் வந்து கொண்டிருக்கிறதா என்பதாக கண்ணும் கருத்துமாக இருந்து அந்த ஸலவாத்தை அவர்கள் உள்வாங்கி பதிவு செய்து அந்த நிமிஷமே சர்தாரி ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு செல்கிறார்கள். எந்த நிமிடம் ஓதப்படுகிறதோ, எந்த வினாடி ஓதப்படுகிறதோ, அந்த வினாடி அவர் உள்வாங்கி அதே கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு செல்கிறார்கள் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய மகத்தான செய்தி. எனவே இந்த ஜும்மாவுடைய தினத்தை நாம் அந்த நபியினுடைய ஸலவாத்திலேயே அந்த கற்பனைப்பமாக இந்த துஆ செய்த வண்ணமாக ஒரு சில செய்திகளை உங்களிடம் பரிமாறிக்கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். உலகளாவிய அளவில் முஸ்லிம் சமுதாயத்திற்கு இருக்கக்கூடிய பின்னடைவுகள், ஒரு நாட்டிலே அந்நிய சக்திகள் முஸ்லிம்களை அழிக்க நினைக்கிறார்கள். எல்லா நாடுகளும் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது. இதுதான் இன்றைக்கு உலகம். ஒரு நாட்டிலே முஸ்லிம் சமுதாயத்தை அழிக்க நினைக்கும் போது அழித்துக் கொண்டிருக்கும் போது எந்த நாடும் அந்த நாடுகளை தட்டி கேட்பதில்லை. காலம் காலமாக நடந்து வரக்கூடிய கொடூரங்கள் இது. முஸ்லிம்களை அந்த இனவாத அழிப்புக்கு உறுதுணையாக இருப்பார்களே தவிர யாருமே அதை தடுப்பதற்கு விட்டோ பவர் கொண்ட எந்த நாடுகளும் அதை தடுப்பதற்கு முன் வராது என்பது போக அழிப்பதற்கு எல்லா ஊக்கங்களையும் எல்லா ஆதரவுகளையும் அளிப்பார்கள். இன்றைக்கு அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. காஜா என்று பார்க்கக்கூடாது, பலஸ்தீன் என்று பார்க்கக்கூடாது. பலஸ்தீன முஸ்லிம்கள் எங்கே? காஜா முஸ்லிம்கள். நாளுக்கு நாள் அவர்கள் அழிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட எத்தனை ஆயிரக்கணக்கான குவியல்களாக முஸ்லிம் சமுதாயம் இன்றைக்கு அழிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது என்பதைத்தான் நாம் கேள்விப்பட்டும் பார்த்து கொண்டும் இருக்கக்கூடிய செய்திகள். என்ன செய்ய வேண்டும்? நாம் அவர்களுக்கு எந்த வகையில் நாம் உதவ வேண்டும்? ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்ய வேண்டும். பொருளாதார உதவியா அல்லது வேற ஏதாவது ஆதரவு அளிப்பதா, வேறு எதுவும் சப்ளை செய்து அனுப்பி நாம் செய்ய வேண்டுமா? இந்த வகையில் உதவி செய்தால் அது பொருத்தமாக இருக்கும். உம்மத்தை முஹம்மதியாவில் ஒருவர் பாதிக்கப்படுகிறார் என்பதாக சொன்னால் அது நமது உள்ளத்தை தாக்க வேண்டும், நமது உடலை தாக்க வேண்டும். அவருக்கு ஏதாவது ஒரு வகையிலே நம்மால் எந்த உதவிகளை நாம் செய்து தீராக வேண்டும் என்ற வைராக்கியம் வேண்டும். சரி, அதோடுங்க இந்த இந்திய திருநாடு நம் தாய் மண்ணில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் ஒன்றையும் பார்க்கும் போது கேள்விப்படும் போது கவலைக்குரியதாக இருக்கிறது. இஸ்லாத்தை அழிக்க வேண்டும், முஸ்லிம்களை ஒழிக்க வேண்டும், இந்த நாட்டிலே நாளற்றவர்களாக குடியுரிமை அற்றவர்களாக ஆக்க வேண்டும் என்று கங்கரம் கட்டிக் கொண்டு திட்டங்களை, அதாவது 100 ஆண்டு திட்டங்கள், அந்த திட்டங்களை எல்லாம் எப்படி செயல்படுத்த வேண்டும் என்று ராப்பகலாக யோசித்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்கள் இன்றைக்கு ஆட்சியிலே அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். திருப்பி மாறி புரியாமல் ஊடகங்கள் செய்யக்கூடிய இந்த அநியாய ஆதரவுகள், அந்த அடிப்படையிலே இன்றைக்கு மீண்டும் பல மாநிலங்களை கைப்பற்றி ஆட்சி கட்டிலே அமர்ந்து கொண்டு அடுத்த தேர்தலை எதிர்பார்த்துக் கொண்டு கொக்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். சிஏஏ என்ஆர்சியை மீண்டும் கொண்டு அடங்க மாட்டேங்கிறான். இன்னைக்கும் அடங்க மாட்டேங்கிறான். இன்னைக்கு ஆணவம் அடங்கல, அகம்பாவம் அடங்கல. கொரோனா போன்ற வைரசுகள் வந்தும் கூட இவனது ஆணவமும் இவனது அக்கிரமும் இவனது கொடுமையும் இன்னும் அடங்கல. இதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு பக்கம் இந்திய திருநாட்டினுடைய ஆட்சி அதிகாரம் வெளிரங்கத்தில் இப்படி கட்சிகளுக்கு மற்ற, அதாவது அரசியல் கட்சிகளுக்கு கீழடையில் இருந்தாலும் ஆன்மீக ஆட்சி, அந்தரங்க ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அது இவங்களுக்கு புரியல. அவர்கள் நினைச்சா தசதீர மாத்தி விட்டுட்டு தான் இருக்கிறாங்க. அதுதான் நடக்க போகுது என்றெல்லாம் வேற செய்தி. நாடு ஒட்டுமொத்த இந்தியாவும் ஷாஜகானுடைய கைவசத்தில் தான், காரணையில் தான் இருக்கிறது என்றெல்லாம் வேற செய்தி. தென்னகத்தை பொறுத்தவரையில 3 பாதுஷாக்கள் இருக்கிறார்கள், மகா சக்கரவர்த்திகள். 2 சஹாபிகள் இருக்கிறார்கள் என்றெல்லாம் அது வேற செய்தி. இருந்தாலும்
நமது பங்கு என்ன இதிலே? துவாவை தவிர எதுவுமே கிடையாது. அந்த துவா சடங்குக்காக சம்பிரதாயத்துக்காக இருக்கவே கூடாது. உள்ளார்த்தமாக இருக்க வேண்டும், கல்விலிருந்து வர வேண்டும், செல்லிலிருந்து வர வேண்டும். அந்த துவாவை தான் அல்லாஹ் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த துவா தான் பிடிக்கும். உள்ளத்தை ஒரு பக்கத்தில் வைத்துக் கொண்டு செய்யக்கூடிய துவா இந்த அல்லாஹ்விடத்தில் அங்கீகாரத்தை பெறாது என்பதை நாம் நன்றாக கவனிக்க வேண்டும். அத்தகைய துவாக்கள் செய்யக்கூடிய அந்த இடங்களை நாம் கண்காணிக்க வேண்டும். இந்த உம்மத்துக்காக, பெருமானாருடைய இந்த முஸ்லிம் சமுதாயத்துக்காக செய்யக்கூடிய கடமைகள் துவாவின் வாயிலாக இருக்கிறது என்பதாக சொன்னால், அதுதான் இங்கேயே இருக்கக்கூடிய சகோதர முஸ்லிம்கள் அழைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நாடு இல்லாமல் வீடு இல்லாமல் ஆகிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலைமை இந்த நாட்டுக்கு வந்துட்டா நம்ம கருதி நான் சொல்ல போறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் எந்த விதமானாலும் செய்து விடலாம். இவர்களை கேட்பதற்கு நாளை இல்லை இதெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸை ஆரம்பத்தில் சொன்னேன். துவா என்று சொன்னால் அதுதான் ஆயுதம். ஒரு மூமினுடைய ஆயுதம் பணம் பலம் அல்ல, நாட்டினுடைய பலம் அல்ல. ஐநாவா, மத்திய அரசா, அரபு நாடுகளா எதுவுமே கிடையாது நமக்கு. ஒரு மூமினுடைய பலமே துவாவில் தான் இருக்கிறது. ஆயுத பலத்தை விட ஒரு துவா செய்யக்கூடிய தாக்கம் 7 வார்த்தையும் தாண்டி அரசையும் போய் தான் இருக்கும். தெரிய அந்த துவா தான் நாம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். நல்ல இடங்களை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுகள் இந்த இடங்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய வலிமார்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ, ஹயாத்திலும் ஹயாத்துக்கு பிறகும் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அந்த இடங்களை எல்லாம் நாம் பயன்படுத்தி அங்கே நமக்காக வேண்டி இல்லை, இது நமக்காக வேண்டி மாத்திரம் அல்ல, இந்த நபியினுடைய உம்மத்துக்காக வேண்டி துஆ செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட ரசூல்மார்களுக்கு ஈடு இணையாக ஒரு படைப்பு இருக்குமா? குர்ஆனில் சொல்லப்பட்ட ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் 25 ரசூல்மார்களில் மகத்தான இடத்தில் இருக்கக்கூடிய ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்பதெல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரிந்த செய்திதான். கேட்டார்கள், துஆ செய்தார்கள், செய்து கொண்டே இருந்தார்கள். வாழ்நாளெல்லாம் துஆவிலே அவர்கள் காலங்கள் கடந்து விட்டது, வயோதிகம் வந்து விட்டது, நரைத்து விட்டது, முதுமை வந்து விட்டது, மனைவி மரணியாக ஆகிவிட்டால் இதெல்லாம் அவர்கள் சோர்ந்து விடவில்லை, சாய்ந்து விடவில்லை, ஓய்ந்து விடவில்லை. துஆ 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 ரப்பி ஹப்லி மின் லதுன்க, இப்படியாக துஆ ரப்பி ஹப்லி, இப்படியாக துஆ எனக்கு பிள்ளையை கொடு, எனக்கு பிள்ளையை கொடு, பிள்ளை செல்வத்தை கொடு, வாரிசை கொடு என்றெல்லாம் துஆ செய்த அந்த கலிமாத்துகள் எல்லாம், அந்த துஆக்கள் எல்லாம் குர்ஆனிலே இருக்கிறது. ஒரு கட்டத்திலே ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை வளர்க்க வேண்டிய பொறுப்புக்கு அவர்கள் ஆளாக்கப்படுகிறார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் நபி அல்ல, ரசூல் அல்ல. அல்லாஹ்வுடைய நேசத்தையும் அல்லாஹ்வுடைய அன்பிற்கும் அல்லாஹ்வுடைய விலாயத்திற்கும் தகுதியான அந்த பெண்மணியை வளர்க்கக்கூடிய காத்தியனாக, வளர்ப்பு தந்தையாக, போஷகராக இருக்கக்கூடிய அந்த பொறுப்புக்கு ஆளாக இருக்கும் பொழுது சில அற்புதங்களை கண்டார்கள். அந்த மங்கை நல்லா அவர்களுக்கு அந்த சீசனில் கிடைக்காத பலவர்க்கங்கள் எல்லாம் கிடைக்க, உனக்கு எங்கிருந்து வந்தவை, நான் தானே எதையுமே கொடுக்க வேண்டும். உனக்கு தலைக்கு தேய்க்க வேண்டிய எண்ணெயும் சீவ வேண்டிய சீப்பும் கூட ஒரு மிளகு தண்ணீராக இருந்தாலும் கூட நான் தானே தர வேண்டும். இது எப்படி வந்தது? வரலாறெல்லாம் குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. உங்களுக்கு நீங்களிடம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே கவனிக்க வேண்டிய உற்று நோக்கக்கூடிய ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், ஆரம்பத்தில் சொன்னேன், அவர்கள் அல்லாஹ்வுடைய நபி. அவர்கள் ஆகு என்று சொன்னால் ஆகிவிடும், பார்த்தால் பட்டவரம் துருத்துவிடும். மகத்தான அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அந்த சீசன்ல, அந்த சீதோஷண நிலையில் கிடைக்காத
பல வர்க்கங்கள் எல்லாம் இருப்பதை பார்க்கும் பொழுது அவர்கள் சொன்ன ஒரே பதில் இது அல்லாஹ்விலிருந்து வந்தது என்று சொன்ன அந்த ஆணித்தரமான பதிலை கேட்டு அவர்களின் அந்தஸ்தை விளங்கி இவர்கள் அல்லாஹ்விடத்தில் மகத்தான அந்தஸ்துக்கு உரியவர்கள் என்று விளக்கத்திற்கு மேல் விளங்கவில்லை, அதுவரை புரியவில்லை, தெரியவில்லை என்பதல்ல. நபிமார்களுக்கு என்ன புரியாததா சங்கதிகள்? ஒருத்தருடைய அந்தஸ்தை கொடுப்பதற்கும் பறிப்பதற்கும் தகுதி உள்ளவர்கள் நபிமார்கள், ரசூல்மார்கள். ஆனால் மென்மேலும் மென்மேலும் அவர்கள் விளங்கிக் கொள்ள முன்னாலே கேட்டா சக்கரியா ரப்பாவோ அந்த இடத்தில் வைத்து அவர்கள் துவா செய்தார்கள். யா அல்லாஹ் ரப்பி ஹப்லி மின் லதுன்க விடல சளைக்கவில்லை, அவர்கள் ஓயவில்லை. அந்த இடத்தை அல்லாஹ்வுடைய அன்பையும் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தையும் பெற்ற இந்த பெண்மணி இடத்தில் ஹுனாலிக அந்த இடத்தில் வைத்து அல்லாஹ் சொல்லக்கூடிய அற்புத வாசகம் இது. துஆ செய்தார். சரி, அந்த துஆக்கள் அங்கீகாரத்தை பெறுவதற்கு வருடங்கள் எடுத்தது என்பதெல்லாம் அது வேற வரலாறு. சரி, அதை விடுங்க. நல்ல நேரங்களை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் அந்த நேரங்களை எல்லாம் வீணாக்கிக் கொண்டே இருக்கிறோம். அந்த நல்ல நேரங்கள் நல்ல இடங்களை நபிமார்கள் கூட அந்த இடங்களின் பக்கம் தேவையாக இருக்கிறார்கள் என்பதையும் நாம் கவனித்த பிறகு நல்ல சமயங்களையும் அவர்கள் தனக்கு சாதகமாக ஆக்கிக் கொண்டார்கள். அவங்களை விட நமக்கு என்னங்க வழிகாட்டுகள் வேண்டும்? ரசூல்மார்கள் நபிமார்களுடைய வரலாறு குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான்னு சொன்னா அதை நீ இப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக வெறும் சிருஷ்டி வெறும் வரலாறு. அந்த வரலாற்றிலிருந்து கிடைக்க வேண்டிய நாம் கவனிக்க வேண்டிய பாடம் என்ன? நபிமார்களும் கூட நல்ல இடங்களின் பக்கம் தேவையாக இருக்கிறார்கள். நபிமார்கள் ரசூல்மார்களும் கூட நல்ல சமயங்கள் இடங்களின் நேரங்களின் பக்கம் தேவையாக இருக்கிறார்கள். துஆ அங்கீகாரத்தை பெறக்கூடிய அந்த நேரம் இதுநாதான் ரப்பஹு நிதான் சஃபியா. தனது தேவையை அவர்கள் இங்கெல்லாம் சொன்னார்கள், எந்த நேரத்திலே எல்லாம் சொன்னார்கள். அந்த நிதான் சஃபியா மறைமுகமாக ரப்பை அழைத்தார்கள், ரகசியமாக ரப்பை அழைத்தார்கள் என்பதற்கு என்ன தப்சீர் எடுக்கிறாங்க? தப்சீர் நிபுணர்கள் என்ன சொல்றாங்க? ஜௌஃபுல் லைல் மிட்நைட்ல தான் அந்த துஆவை செஞ்சாங்க. இரவின் ஜாமத்திலே இருந்து துஆவை செய்தார். ரப்பி ஹப்லி மின் லதுன்க வலியா, உன் புறத்திலிருந்து எனக்கு ஒரு நேசரை, ஒரு பிள்ளையை தருவாயாக, எனக்கு எழுத்துணி, எனக்கு வாரிசாக. எலியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பிள்ளையாக அல்லாஹ் தஆலா சுபத்திலே சொன்னான். அதற்கு பிறகும் துஆ, அந்த துஆவின் வெளிப்பாடு வெளியே வருவதற்கு வருடங்கள் பிடித்தது என்பதெல்லாம் அது வேற வரலாறு. நாம் சிந்திக்க வேண்டிய உண்மைகள் என்ன என்பதாக சொன்னா, நல்ல இடங்களை சர்க்கார் இடத்துல நாம் இருக்கிறோம், அங்க போய் துஆக்கள் செய்ய வேண்டும். அது துஆ அங்கீகாரத்தை பெறக்கூடிய இடம். அது விளையாட்டுக்காக வீடுக்காக அங்கே போகக்கூடாது. அங்கே மஜ்லிஸ் நடத்தப்படுகிறது என்பதாக சொன்னா நமக்காக வேண்டி என்பது மட்டுமல்ல, இந்த உம்மத்துக்காக வேண்டி வருங்காலத்தில் ஆட்சி மாற்றங்கள் வர வேண்டும். இந்த ஆட்சி வரக்கூடாது. இதையெல்லாம் நமது உள்ளத்திலே என்ன கவலைகள் எல்லாம் இருக்கிறதோ, உலகளாவிய முஸ்லிம்களுக்கு என்ன சோதனைகள் நடந்து கொண்டிருக்கிறதோ, இந்திய திருநாட்டினுடைய முஸ்லிம்களுக்கு எல்லாம் அந்த கவலைகளை உள்வாங்கி நல்லோர்கள் அடக்கப்பட்டிருக்கக்கூடிய, அல்லாஹ்வின் நேசர்கள் அடக்கத்தை பெற்றிருக்கக்கூடிய அந்த இடங்களை நாம் நன்றாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். சாதாரண செய்தி இல்லைங்க, இது குர்ஆனுடைய வரலாறு தான், குர்ஆனுடைய படிப்பினை தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக அந்த ஜௌஃபுல் லைல், அந்த மிட்நைட் என்பது ஒரு சாதாரண ஒரு நேரம் அல்ல. எழுந்திருக்கிறோம், 1 மணிக்கு 2 மணிக்கு எந்திரிச்சு நாம் அல்லாஹ்வை கையேந்த வேண்டும். எனக்கு என்ன தேவை இருக்கிறது, உங்களுக்கு என்ன தேவை இருக்கிறது, மற்ற சகோதர முஸ்லிம்களுக்கு என்ன தேவை இருக்கிறது, உலகளாவிய முஸ்லிம்களுக்கு, இந்திய முஸ்லிம்களுக்கு என்ன தேவை இருக்கிறது. அந்த முஸ்லிம்கள் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இப்படியாக அந்த நேரங்களை நாம் பயன்படுத்திக் கொள்ள அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக என்று சொல்வதோடு ஒரு சின்ன ஹதீஸை மாத்திரம் சொல்லி நிறைவுபடுத்த ஆசைப்படுகிறேன். தபரானில ஒரு ஹதீஸ் வருது, துஃப்தஹு அப்வாபுஸ் ஸமாய், விண்ணினுடைய கதவுகள் எல்லாம் திறக்கப்பட்டு ஒரு துஸ்தஜாபு துஆ,
துவா அங்கீகாரத்தை, துவாவுக்கு அங்கீகாரம் கொடுக்கப்படுகிறது அரபாத்தி மவாத்தின 4 இடங்களில். ஒன்று, இந்த இல்திகாயை சுஃபூஃபி ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே போருக்காக வேண்டி, ஜிஹாதுக்காக வேண்டி அணிவகுத்து இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே, இது போருக்காக வேண்டி இருக்கக்கூடிய ஏலாய கலிமத்துல்லாஹ்வுக்காக வேண்டி போர் செய்யக்கூடிய அந்த சுல்தானின் கலீஃபாவின் தலைமையில் நடக்கக்கூடிய போர்க்களம் என்பது மாத்திரமல்ல, நாம் தொழுகையிலே அணிவகுத்து நிற்கிறோம். இந்த நேரத்திலும் துஆ செய்யலாம். ஒன்று, இந்த நுசூலில் மதனி, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து மழை இறங்கக்கூடிய நேரத்திலே துஆ செய்ய வேண்டும். அதுவும் துஆ அங்கீகாரத்தை பெறக்கூடிய நேரம். அப்புறம் இந்த இகாமத்தி ஸலாத்தை, தொழுகைக்கு காமத்து சொல்லக்கூடிய நேரத்திலே, பொதுவாக தொழுகைக்காக வேண்டி பாங்கு சொல்லக்கூடிய நேரத்திலே ஹய்யாலல் ஸலாவுக்கும் ஹய்யாலல் ஃபலாவுக்கும் மத்தியிலே துஆக்கள் அங்கீகாரத்தை பெறுகிறது என்ற ஒரு செய்தி இருக்க, காமத்து சொல்லும் பொழுதும் துஆ செய்தால் துஸ்தஜாபு துஆவும், துஆ கபூலாக்கப்படுகிறது. வாழ்நாள் இந்த ருயத்தில் கஅபத்தை, கஅபாவை, அல்லாஹ்வுடைய வீட்டை எப்பொழுதெல்லாம் பார்க்கிறோமோ, போதெல்லாம் துஆ செய்கிறோமோ, அந்த துஆ கபூலை பெறுகிறது. எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நமக்கு இந்த சந்தர்ப்பங்களை அது காலங்களாலும் இடங்களாலும் இது போல உள்ள நிலைகளாலும் அல்லாஹ் தரும் பொழுது இதையெல்லாம் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய மக்களாக என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வாய்ப்பானாக. சகோதர முஸ்லிம்கள் எங்கெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா முழு நிவாரணத்தையும் உயிர் பாதுகாப்பையும் எதிரியாரினுடைய அச்சுறுத்தலையும் விட்டு காப்பாற்றி இன்றைய திருநாட்டினுடைய முஸ்லிம்களுக்கு எந்தெந்தும் நிலையான முஸ்லிம்களுக்கு சாதகமான ஆட்சியை எல்லாம் வல்ல அல்லாஹ் தருவானாக என்று வேண்டி விரும்பி துஆ செய்த வண்ணமாக வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன்.